நல்ல மொறு மொறுன்னு அழகாக சூப்பராக ஒரு முறுக்கு சுடுவோமா. இன்றைக்கி முறுக்கு வந்து என் வீட்டுக்காரர் தான் சுட்டார். நான் மாவு மட்டும் பிசைஞ்சு கொடுத்தேன். ஃபஸ்ட்டு அரை கப் உளுந்து, நான் 2 அரை கப் உளுந்து எடுத்திருக்கேன். அதை ஃபஸ்ட்டு அடுப்பில் வச்சுட்டு சிம்மில் வச்சு கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம். அது கொஞ்சம் ஆறட்டும், தனியாக ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சுருங்க. அடுத்து 1/4 கப் வந்து பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். அரை கப் உளுந்துக்கு 1/4 கப் பொட்டுக்கடலை. நான் 2 அரை கப் எடுத்தேன்ல, அதனால் 2 1/4 கப்பில் பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன். அதையும் லைட்டாக வந்து சிம்லேயே வச்சு வறுத்துருங்க. இதையும் அந்த உளுத்தம் பருப்போடையே வந்து போட்டுட்டு ஆறுனக்கப்புறமா மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. திப்பு திப்பாக இருக்கக்கூடாது, நல்லா நைஸாக அரைச்சிடுங்க, தண்ணி படாமல் அரைங்க. அடுத்து இந்த அரைச்சிருக்கிற மாவை வந்து நம்ம சலிச்சுக்குவோம். ஏன்னா திப்பு திப்பாக இருந்துச்சு அப்படின்னா முறுக்கு சரியாக வராது. அடுத்து 2 கப் அரிசி மாவு, அதாவது நான் திரும்ப அளவு வந்து கரெக்டாக சொல்கிறேன். அரை கப் உளுந்து, 1/4 கப் பொட்டுக்கடலை, 2 கப் அரிசி மாவு. இது வந்து பர்ஃபெக்டாக வந்துட்டு முறுக்கு வரத்துக்கு ரெடியாக இருக்கும். அடுத்து 2 ஸ்பூன் வந்து நான் எள்ளு போட்டுக்கிட்டேன். உங்கள்கிட்ட சீரகம் இருந்தாலும் போட்டுக்கலாம், வெள்ளை எள்ளு இருந்தாலும் போட்டுக்கலாம். அடுத்து 1 ஸ்பூன் வந்துட்டு உப்பு, 2 ஸ்பூன் அன்சால்டட் பட்டர், அதுக்கப்புறமா ஒரு 3/4 ஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள். உங்கள்கிட்ட கட்டி பெருங்காயமாக இருந்துச்சு அப்படின்னா தண்ணியில் ஊற வச்சு அதை வந்து சேர்த்துக்கோங்க. இதை ஃபஸ்ட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். இதுக்கு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசைங்க. எனக்கு வந்து ஒரு 1.5லேருந்து 1.25 கப் வரைக்கும் தண்ணி தேவைப்பட்டுச்சு. ஏன்னா சில மாவு தண்ணி வந்து அதிகமாக இழுக்கும், சில மாவு வந்து இழுக்காது. கொஞ்சம் கை வலிக்கும் தான், கொஞ்சம் கஷ்டப்பட்டு பிசைஞ்சிருங்க. கை வச்சா ஒட்டாத அளவுக்கு மாவு வந்துட்டு இருக்கணும், ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது. ஒரு தடவை நம்ம சுட போகிறதுக்கு முன்னாடி இப்படி சுற்றி பார்த்துக்கோங்க கரெக்டான ஷேப்புக்கு வருதான்னு சொல்லிட்டு. அடுத்து பிழிய போகிற பாத்திரத்தில் வந்துட்டு எண்ணெய் தடவிக்கோங்க. எனக்கு புளியறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படிங்கிறதுனால என் வீட்டுக்காரர்கிட்ட கொடுத்துட்டேன். கூடவே இந்த மாதிரி வீட்டுக்காரரையும் பக்கத்தில் வச்சுக்கோங்க புளியறதுக்கு. ஏன்னா முறுக்கு சுடுறதுல பெரிய கஷ்டமான பார்ட்டே இந்த புளியறது தான். கை வலியெல்லாம் வந்துடும். அதனால் ஃபுல் அண்ட் ஃபுல் முறுக்கு வந்து அவரே பிழிஞ்சு அவரே போட்டு எடுத்தார். ஸோ இதில் மெயினாக வந்துட்டு என் வீட்டுக்காரர் தான் அதிகமாக இந்த முறுக்கு சுட்டது. ஆனால் வந்து சூப்பராக இருந்துச்சு. முறுக்கு வந்து நல்லா மொறு மொறுன்னு இருந்துச்சு, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்தது. உளுந்து முறுக்கு அப்படின்னாலே தனி டேஸ்ட்டாக வந்துருக்கும். ஏன்னா நிறைய பேர் பொட்டுக்கடலை மாவில் முறுக்கு செய்வாங்க, ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு பக்கம் வந்து செய்வாங்க. ஆனால் உளுந்து முறுக்கு வந்து செமையாக இருக்கும். இதுலேயே நான் அரிசி மாவை வந்து கடையிலேருந்து வாங்கிக்கிட்டேன். இதே வந்துட்டு ஊற வச்சு பச்சரிசியை ஊற வச்சு பொரிச்சிருந்தோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும். அவ்வளோதான், நல்ல மொறு மொறுன்னு முறுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. சொன்ன அளவுகளில் ட்ரை பண்ணி பாருங்கள்.